Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. And I had such a bad experience with mates coming in and stealing and doing all kinds of things. I have to do all my work. And they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow or day after. I'm not well. விஷால் நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் தனுஸ்ரீ தத்தா. ஜோதி அப்படிங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2005 பாலிவுட்டில் வெளியான ஆஷிக் பனாயா அப்படிங்கிற படம் மூலமாக சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. நிறைய ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்காங்க. 2018 இவங்க பிரபல நடிகரும் இயக்குனருமான நானா பட்டேகர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. 2009 வெளியான ஹார்ன் ஓகே ப்ளீஸ் அப்படிங்கிற படத்தோட செட்டில் தனுஸ்ரீ தத்தாக்கு நானா பட்டேகரால் பாலியல் கொடுமை நடந்ததா சொல்லி இவங்க தான் மீட்டு அப்படிங்கிற மூமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மீட்டு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பல நடிகர்கள் இப்படி பலரால நடந்த பாலியல் குற்றங்களை வெளிப்படையா பேசினாங்க. ஆனா நானா பட்டேகர் தனுஸ்ரீ சொல்றது எல்லாமே பொய்னு சொல்லி அவர் குற்றமற்றவர்னு நிரூபிச்சாரு. அதுக்கப்புறம் தனுஸ்ரீ தத்தா 2013 இருந்தே படங்கள் நடிக்கிறதுல இருந்து விலகி வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில இவங்க இப்படி கதறி அழுது வீடியோ வெளியிட்டு இருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னோட சொந்த வீட்டிலேயே கொடுமைகளை அனுபவிச்சுட்டு வரேன். நான் போலீஸ்க்கும் போன் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸ்டேஷன்ல நேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அதனால நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் போலாம்னு இருக்கேன். கடந்த 5 வருஷமா நான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறேன். இதனால என்னோட உடல்நிலையே மோசமா இருக்கு. அதனால என்னால வேலையே செய்ய முடியல. என் வீடே குப்பை மாதிரி இருக்கு. என்னால வேலைக்கும் ஆட்களை வைக்க முடியல. அப்படி வேலைக்கு வச்சாலும் அவங்க என்னோட பொருட்களை திருடுறது மற்றும் மற்ற மோசமான விஷயங்களை பண்றாங்க. யாரோ ஒருத்தங்க இப்படி ஆள் செட் பண்ணி வேலைக்கு அனுப்புறாங்க. யாராவது என் வீட்டு கதவை தட்டிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு தாமதமாகறதுக்குள்ள எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு தனுஸ்ரீ தத்தா தொடர்ந்து அவங்க பல துன்புறுத்தல்களை சந்திக்கிறதா கதறி அழுது பேசியிருக்காங்க. மேலும் ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல வினோதமான சத்தமும் கேக்குது. இப்படி அவங்க வீட்டுக்கு மேலே உள்ள வீட்டில் தொடர்ந்து இப்படி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறதாகவும் இதனால் தூக்கமே இல்லாமல் அவதிப்பட்டு குரோனிக் ஃபேட்டிக் சிண்ட்ரம் அப்படிங்கிற நோய் வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக மேனேஜ்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் நான் ஹெட்ஃபோன் போட்டுட்டு மந்திரங்கள் கேட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு தனுஸ்ரீ வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. இது எல்லாமே நானா பட்டேகர் மேலே மீட்டு குற்றச்சாட்டுகளை கொடுத்ததுல இருந்து தான் அனுபவிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சிலர் இவங்க பப்ளிசிட்டிக்காக இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இவங்க நானா பட்டேகர் மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு தான் இப்படி பழிவாங்கப்படுறாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு உதவி தேவை அப்படின்னும் இந்த விஷயம் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. இந்த விஷயம் தொடர்பாக காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.